السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. ربي زدني علما نافعا. صلى الله على محمد صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். 10 நிமிஷத்துக்குள்ள 10 விஷயங்கள். இதில் முதலாவது இஸ்லாமிய வரலாறு. இதில் ஹல்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி பார்க்கலாமா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலாவுடைய ஆற்றல் மிக்க ஒரு செயலாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பிறக்கும்போது அவங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 100 வயசாக இருந்துச்சு. தாய் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 90 வயசாக இருந்துச்சு. பொதுவாக இந்த வயசில் யாருக்குமே குழந்தை பிறக்காது. இவங்க பிறந்த செய்தியை கேட்டதும் வானவர்கள் சொல்கிறாங்க, பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேருமே ஆச்சரியப்படுறாங்க. யாருக்கு தான் ஆச்சரியமாக இருக்காது சொல்லுங்கள்? ஸோ நம்பிக்கை இழக்காதீங்க அப்படின்னு வானவர்கள் அவங்களுக்கு ஒரு தைரியத்தை சொல்கிறாங்க. அல்லாஹுடைய கட்டளைப்படி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்க பிறந்த ஆண்டில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கஅபாவை கட்டுறாங்க. இவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விட 14 வயசு சின்னவங்க. இவங்களுடைய 60வது வயசில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அண்ணனுடைய மகனை திருமணம் செய்கிறாங்க. இந்த தம்பதிக்கு 2 ஆண் மக்கள் பிறக்கிறாங்க. ஒருத்தர் பேர் ஈசு, இன்னொருத்தர் பேர் யாக்கூப். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வின் ஆற்றல். அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அவனுடைய ஆற்றலினால் எல்லா மனிதர்களுடைய முகங்களையும் 2 காதுகள், 2 கண்கள், மூக்கு, வாய், உதடு அப்படின்னு அமைச்சிருக்கிறான். இருந்தும் எல்லாருடைய தோற்றமும் நிறமும் மாறுபட்டு இருக்கு. ஒரே தேசத்தில் வாழக்கூடிய வம்சாவளியினருடைய தோற்றமும் மற்றொரு தேசத்தரை விட வேறுபட்டு இருக்கு. அப்படி தானே? சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ஒரே தாய் தந்தையருக்கு பிறக்கின்ற குழந்தைகளை கூட உருவம் மாற்றம், அவங்களுடைய நிறம் மாற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆண் பெண் அப்படின்னு 2 பாலினர் இருக்கிறாங்க. உருவ அமைப்பு மாறுபாடு எல்லாமே இருக்குது. ட்வின்ஸாக இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ளேயும் சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யுது. ஒரே மாதிரி இல்லாமல் மாற்றங்கள், ஒரு மைல்டான மாற்றம் கூட இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி மனித இனத்திலேயே உருவம், நிறம், வம்சாவளி மாறுபடுவது அல்லாஹ் தஆலாவுடைய ஆற்றலுக்கு சான்றாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். 3வது விஷயம் ஒரு ஃபரலை பற்றி. தொழுகையில் திருடுபவன் தான் மிக மோசமான திருடன்னு நபி அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஸ்வஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் எப்படி திருட முடியும் அப்படின்னு யார் ருக்கு சுஜூதை நல்ல முறையில் செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் தொழுகையில் திருடக்கூடியவங்கன்னு சொல்கிறாங்க. இது முஸ்னத் அஹ்மதில் பதிவாயிருக்கு. ருக்கு சஜுதா அரைகுறையாக செய்கிறது திருட்டு அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம அதை நல்ல விதமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். 4வது விஷயம் ஒரு சுன்னத்தை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க எங்கேயாவது தங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறப்போ 2 ரக்அத் தொழுகுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். 5வது விஷயம் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஸ்வதகா, தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியதாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் கொடிய மரணம், ஒரு திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் மரணம், ஸோ இந்த மாதிரி கொடிய மரணம், இதை இதிலிருந்து நம்மளை பாதுகாக்குது இந்த ஸ்வதகா அப்படிங்கிறது. சுப்ஹானல்லாஹ். 6வது விஷயம் ஒரு பாவத்தை பற்றி, ரொம்பவே முக்கியமான விஷயம். இது முஸ்லீமில் பதிவாயிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய அதாவது யார் தன்னுடைய பெற்றோரை சபிக்கிறாங்களோ அது பெரிய பாவமாக இருக்குன்னு நபி அவங்க சொல்கிறாங்க. அப்போது சுஹாபாக்கள் கேட்குறாங்க, பெற்றோரை எப்படி நம்ம சபிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தவங்களுடைய பெற்றோரை நீங்கள் கேவலமாக பேசும்போது அது நம்மளுக்கே அதாவது நம்மளுக்கே அது வந்துடும். நம்மளுடைய பெற்றோர்களை அப்போ வேறு யாராவது கேவலமாக பேசுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கே அது திரும்பி வந்துடும் அப்படின்னு நபி அவங்க சொல்கிறாங்க. நஅூது பில்லாஹி மின்ஹா. 7வது விஷயம் உலகத்தை பற்றி. ஆதமுடைய மக்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு 4 பொருட்கள் தான் தேவை அப்படின்னு நபி அவங்க சொல்கிறாங்க. முதலாவது, நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு. 2வது, நம்மளுடைய மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு ஆடை. 3வது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு. 4வது, குடிக்கிறதுக்கு தண்ணி. ஸோ இது திருமிதியில் பதிவாயிருக்கு. 8வது விஷயமா மறுமையை பற்றி.
ஒரு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக கள்ளி மரம் தான் பெரும் பாவிகளுக்குரிய உணவாக இருக்குது. அது எண்ணெயின் மண்டி போல் இருக்கும். அது வெந்நீர் கொதிப்பதைப் போல் வயிறுகளில் கொதிக்கும். நஅூதுபில்லாஹி மின்ஹா. மேலும் இவ்வாறு கூறப்படும், இவனை தரதரவென நரகத்தில் மையப்பகுதிக்கு இழுத்து செல்லுங்கள். பின்னர் இவனது தலைக்கு மேல் வேதனை தரும் கொதிக்கும் நீரை ஊற்றுங்கள். பிறகு இவனிடம் கூறப்படும், நீ இதை சுவைத்துப் பார். நிச்சயமாக நீ உன்னை சங்கை மிக்கவனாக மேன்மையானவனாக நினைத்து கொண்டிருந்தாய். நீங்கள் சந்தேகித்து கொண்டிருந்தீர்களே, அந்த நோவினை தரும் வேதனை இதுதான் என்று கூறப்படும். நஅூதுபில்லாஹி மின்ஹா. கேட்கும் போதே நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. இதை அனுபவிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நஅூதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். 9வது விஷயம், நபி வழி மருத்துவம். கருநிற கடுக்காய் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி நபி அவங்க சொல்கிறாங்க. இது சொர்க்கத்துடைய செடியாக இருக்குது. இதனுடைய சுவை கசப்பாக தான் இருக்கும். ஆனால் நிறைய நோய்களுக்கு இது நிவாரணம் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த கருப்பு கடுக்காய் அப்படிங்கிறது மலச்சிக்கலை நீக்குது. அது மட்டும் இல்லாமல் வாய்வு மூலத்தை குணப்படுத்துதான். சுப்ஹானல்லாஹ். 10வது விஷயம், குர்ஆனுடைய அறிவுரை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனில் சொல்கிறான், குர்ஆன் யாராவது ஓதுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் செவித்தாழ்த்தி கேளுங்க, கவனமாக கேளுங்க. அந்த டைமில் அமைதியாக இருங்க, வாயை மூடி இருங்க. நீங்கள் அல்லாஹ்னால கிருபை செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது அஅராஃப் சூரால பதிவாயிருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையால் மேலும் ஒரு 10 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.